மாநில அளவுல முதலிடம் பிடித்த பிரேமசுதா நம் செய்தியாளருடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். தற்போது நம்மளிடையே ராசிபுரம் பள்ளியில எஸ்ஆர்வி எக்ஸல் பள்ளியில படிச்சு மாநிலத்தில் 10th மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாணவி பிரேமசுதா நம்மள்ட்ட இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். நீங்க இப்ப மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கீங்க, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கல. ஹார்ட் ஒர்க் பண்ண படிச்சேன், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கீங்க தெரியுமா? இது வரைக்கும் 499. இல்ல சப்ஜெக்ட் வைஸா நீங்க சப்ஜெக்ட் வைஸ் தெரியும். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த மாநிலத்துல முதலிடம் வர்றதுக்கு எந்த மாதிரி யார் ஊக்குவிச்சாங்க உங்களுக்கு? அப்பா விவசாயம் தான். அப்பாவோட தம்பி சித்தப்பா தான் படிக்க வச்சாங்க. அவருக்கு நான் நல்லா படிப்பேன், சின்ன வயசுலேருந்து படிப்பேன். அதனால நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை, டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை. அங்கே போய் தங்கி படித்தேன். அங்கே இருக்க டீச்சர்ஸும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ தான் முடியும்னு நினச்சேன். நிறைய போட்டி வேறு அங்கே இருந்தது. இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அங்கே படிக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கூலும். பிரின்சிபல் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அப்புறம் அப்பாவோட கஷ்டம், சித்தப்பா வேறு படிக்க வைக்கிறாரு, படிக்கணும். 495 மேலே வரும்னு நினச்சேன், இவ்வளோ வரும்னு நினைக்கல. நீங்கள் அங்கே ராசிபுரத்தில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருந்தீங்களே, அங்கே எப்படி உங்களால் படிக்க முடிஞ்சிச்சு? எப்படி உங்களோட இது பண்ணிக்கிட்டீங்க? அங்கே போய் செட் ஆகிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா அம்மா அப்பா கூட இருந்துட்டாங்க. அப்புறம் அங்கே போனது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் அங்கேருந்து எங்கள் வார்டனும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, உன்னால் முடியும் அப்படின்ட்டு. எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அங்கே நல்லா சொல்லியும் கொடுத்தாங்க. அடிக்கடி வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஸ்கூலு. பிரின்சிபல் மாதிரிலாம் இருக்குமா, சாதா டீச்சர் மாதிரி தான் எங்ககிட்ட பழகுவார். அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்க முடிஞ்சது. எங்கள் பிரச்சனை எல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணிப்பார். அப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்காக இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவரே கொஞ்சம் நடத்தினார். எங்கள் சார் பிரின்சிபல் சாரே நடத்தினார். அப்போ கொஞ்சம் கிளியர் ஆச்சு. இவ்வளோ வரும்னு நான் நினைக்கல. இந்த மாநிலத்தில் இப்போ நம்மளிடையே அந்த பிரேமசுதாவோட தகப்பனார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார், இப்போ உங்களுடைய மக மாநிலத்தில் முதலிடம் வச்சிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூல்லேருந்து எல்லாரும் படிக்க வச்சு நல்லா பண்ணாங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கிறான், ஆரம்பம் பிடிச்சா நல்லா படிக்கிற பொண்ணு. அதனால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. தற்போது நீங்கள் இந்த ரெட்டியாசத்திரம் பகுதியில் விவசாயத்தை நம்பி தான் இருக்கீங்க. ஆனால் விவசாயத்தை வச்சு தான் அந்த பொண்ணுங்களை படிக்க வச்சிங்க. எப்படி கஷ்டப்பட்டு பொண்ணுங்களை படிக்க வச்சு இப்போ இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மாநிலத்திலே முதலிடம் வந்திருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த அளவில் சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து என் தம்பி ரொம்ப உதவி பண்ண. அப்படியே அவங்க டாக்டர் தம்பி சம்சாரம், அவங்க எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு, அதனால படித்தாவ. தற்போது பிரேமசுதாவோட தகப்பா கூறிய போல நாங்கள் விவசாயத்தை குடும்பத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு வந்தோம். தற்போது அவருடைய தம்பி ராஜேந்திரன் தான் அந்த பிரேமசுதாவை ஹாஸ்டலில் தங்கி வச்சு படித்ததாகவும் மாநிலத்திலேயே முதலிடம் வந்தது பெருமையா இருக்குது என்று தெரிவிச்சிருக்காங்க. பிரேமசுதா அடுத்ததாக வரும் காலத்துல என்னவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு? அவருக்கு எத்தகைய உதவி என்பது தேவைப்படுகின்றன? அந்த பொண்ணை கூப்பிடு, அந்த பொண்ணை கூப்பிடு, அந்த பொண்ணை கூப்பிடியா? ஒரு நிமிஷம் சார், நீங்க சொல்லுங்க, அந்த பொண்ணை நீங்க வருங்காலத்துல என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரு டாக்டர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதாவது மாநிலத்திலே 499 மார்க் எடுத்து மதிப்பெண் பெற்றிருக்காங்க. ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த குழந்தை ஹாஸ்டல்ல தங்கி போகும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஆரம்பத்துல மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் பிள்ளை படிப்பு திறமையை பார்த்து எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. எப்படி மாநிலத்தில் வரணும்னு ஸ்கூல்லயே சொன்னாங்க. உங்க பொண்ணு போறப்பெல்லாம் என்ன இது பண்ணுவாங்க, பிரின்சிபால் இருந்து எல்லாரும் அந்த மாதிரி. அதனால மாநிலத்தில் முதல் மார்க் வரணும் அவங்களே சொன்னாங்க. நல்லா படிச்சா. எவ்வளவு மார்க் வாங்கினாங்க? மார்க்கெல்லாம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இருந்தா, அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொன்னாங்க சார் எல்லாருமே. அந்த மாதிரியே வாங்கிட்டா. தற்போது பிரேமசுதா தகப்பனா கூறியது போல தன்னுடைய மகளை எங்க குடும்பத்தை ஒரு டாக்டரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் படிக்க வைத்ததாக சொல்லிட்டாங்க. நம்மளுடைய பிரேமசுதா இருக்காங்க, மாநிலத்தில் முதல் இடத்தை அந்த பொண்ணு போயிடலாம். ஆமா, வருங்காலத்துல நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் தான் படிக்கணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. சித்தியும் டாக்டர், சித்தப்பா தான் படிக்க வச்சார். வேற ரொம்ப ஆசையாக இருந்தது டாக்டர் படிக்கணும்னு. அதுலேயும் சைக்காட்ரிஸ்ட் படிக்கணும்னு ஆசை. அவ்வளோ. மருத்துவத்துக்கு படித்து நீங்க என்ன சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? ஹாஸ்பிட்டல் கட்டி கொஞ்சம் முடியாதவங்களுக்கு உதவலாம், அவ்வளோதான். தற்போது பிரேமசுதா சொன்னது போல மருத்துவம் படித்து அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு சேவை செய்வது என்பது அவங்களோட நோக்கமாக இருக்கிறது.